ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தமிழ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் நாம் பார்க்க வேண்டியது என்ன, அதை மட்டும் நம்ம ஒரு புரிதலோட ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிட் 1 என்ன இருக்குது, இலக்கணம் அப்படின்னு இருக்குது. மொத்தம் இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 25 கேள்விகள் கேட்க போகிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் 2 டைப்பாக இருக்குது, எழுத்து சொல் அப்படின்ற மாதிரி 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எழுத்து அப்படின்ற இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு இன்னும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணாதது எது அப்படின்னாக்கா குறில் நெடில் வேறுபாடு. இது மட்டும் தான் நம்ம இன்னும் பார்க்கல. சரிங்களா? ஸோ இந்த எழுத்துன்ற டாப்பிக்கில் குறில் நெடில் வேறுபாடு இது மட்டும் தான் நாம் கம்ப்ளீட் பண்ணலை. சரிங்களா? அடுத்தது சொல். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதிர்ச்சொல், அடுத்தது வினைச்சொல், அப்புறம் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்து பிழை ஒற்றுப்பிழைன்றது கூட நமக்கு இதிலே கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம போட்டுடலாம், நம்மளே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது நான் இந்த ஒற்றுப்பிழை அறிதல் தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணி போட்டிருப்பேன். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ அதனால் இது ஆல்மோஸ்ட் இது கூட கவர் ஆகிடும். ஏன்னா இது இதோடைய கண்டினியூஷன் தான். ஓகேங்களா? சிலபஸில் பார்த்தாலே கம்மா தான் இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இதில் எதிர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இந்த 3 டாப்பிக்கு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ யூனிட் 1ல் நம்ம என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா, குறில் நெடில் வேறுபாடு, எதிர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க வேண்டிய டாபிக். அடுத்தது பாருங்கள், யூனிட் 2ல் சொல் அகராதி. அதாவது இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 15 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1, 2, 3 ரோமன் லெட்டர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பொருள் பன்மொழி இருக்குங்களே, இந்த ஒரு பொருள் பன்மொழி இதை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்தது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகேங்களா? இந்த 3 டாபிக் நாம் எதில் பார்க்கணும், இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் உள்ள ஒரு பொருள் பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், இதில் இந்த 3 டாபிக் மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? யூனிட் 1ல் ஒரு பொருள் பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது ரோமன் லெட்டர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் அப்படின்றது மேக்ஸிமம் நம்மளே போட்டுடலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு இது ஒரு வீடியோ கொடுத்துடுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு, ப்ராக்கெட்டில் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பயிலுதல் சிறப்பா, எழுதுதல் சிறப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, பயிலுதல் சிறப்பு. அடுத்தது பாருங்கள், வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும், முகில் நட்சத்திரம், நமக்கே தெரியுது முகில்னா என்ன, மேகம். ஸோ வானில் மேகம் முகில் தோன்றினால்தான் மழை பொழியும். ஸோ இதை நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கோடிட்ட இடம்ன்றது நமக்கு ஸ்கூல் புக்கில் ஏதாவது இருக்கா அப்படின்றத உங்களுக்கு நான் பார்த்து உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் ரோமன் லெட்டரில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த கோடிட்ட இடம் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இணைப்பு சொல்லு எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பல பொருள் தரும் ஒரு சொல், ஓகேங்களா? அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த யூனிட் 2ல் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு பொருள் பன்மொழி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், அடுத்தது கோடிட்ட இடம், இந்த 4 டாபிக் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் 4 டாப்பிக்கு, செகண்ட் யூனிட்டில் 4 டாபிக், மொத்தம் நமக்கு இந்த 2 யூனிட்டில் நமக்கு எத்தனை டாபிக் பேலன்ஸ் இருக்குது, 8 டாபிக் பேலன்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்தது யூனிட் 3 எழுதும் திறன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்ன இருக்குது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் நான் சொல்லும்போது இது நான் உங்களுக்கு டீச் பண்ணணுன்ற ஒரு இதுவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது.
அதாவது இதுக்கான இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதாவது வார்த்தைகள் மாற்றி கொடுத்துட்டு சரியான ஒரு சொற்றொடர் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக வேணால் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான். எது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தொடர் வகைகள். இந்த தொடர் வகைகள் பொறுத்த வரைக்கும் இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இது இல்லாமல் அந்த தொடர் வந்து ஒரு செய்தி தொடரா, இல்லை கட்டளை தொடரா, இல்லை உணர்ச்சி தொடரா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தொடர் வகைகளில் செய்தி தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகேங்களா? தொடர் வகைகளில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆஃபீஸர். சரிங்களா? இன்னும் வந்து அந்த தொடர் வந்து ஒரு செய்தி தொடரா, ஒரு செய்தியை சொல்லுதா, இல்லை வந்து ஒரு கட்டளையாக இருக்கா, இல்லை ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோன்றது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த மரபு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இளமை பெயர், ஒளி மரபு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பேன். இந்த திணை மரபு, பால் மரபு இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ இதிலே பாருங்கள், திணைனாலே என்ன இருக்குது? உயர்திணை, அக்ரிணை சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது அம்மா வந்தது அப்படின்னு சொல்லலாமா, அம்மா வந்தால் சொல்லலாமா? அம்மா வந்தால். ஏன்னா அம்மான்றவங்க ஒரு மனிதன், ஒரு உயர்திணை. அப்போ அந்த உயர்திணைக்கு வந்து உயர்திணை தானே வந்து வரணும். வந்ததுன்றது ஒரு அக்ரிணை குறிப்பது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன. அதாவது இங்கே வந்து அந்த எண் மரபு ரிலேட்டடாக வரும். மாடுகள் பல வகைகள் வருது. அதாவது ஒருமையை வந்து தூள முடிப்போம், பன்மையாக வந்துச்சுனாக்கா நனைந்தன அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஒரு வீடியோ போட்டுடுறேன். அடுத்து பால் மரபு. இப்போது பால் மரபு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 5 வகைகள் வந்து இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது ஆண் பால் அப்படின்னாக்கா என்னது? இங்கே வந்து அவன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரும்? அவன் வந்தான். ஏன்னா ஒரு ஆணை குறிப்பதற்கு வந்தான் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். அவள் வந்ததுன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வந்தது அப்படின்றது ஒரு அக்ரிணை குறிக்கும் சொல்லாகும். அப்போ அவள் வந்தாள் அப்படின்ற ஒரு பெண்மையை குறிக்கின்ற வார்த்தை தான் வரணும். அடுத்து பலர்பால்னா என்ன? அவர்கள் வந்தார்கள். ஓகேங்களா? அவர்கள் வந்தனர் சொல்லமாக்க சொல்லக்கூடாது. ஏன்னா பல பேர் இருக்காங்க. அப்போ வந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஒன்றன் பால் அப்படின்னாக்கா அது வந்தது. ஓகேங்களா? ஏன்னா தூ என்பது ஒன்றன் பாலை குறிக்கும் ஒரு வினைமுற்று. அப்போ அது வந்தது அப்படின்னு தான் சொல்லணுமே. அடுத்து பலவின் பால் அப்படின்னாக்கா பறவைகள் பறந்தன. ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் வந்து பலவின் பால் அப்படின்றதுலாம் வந்து ஒரு அக்ரிணை குறிப்பது. அப்போ பறவைகள் பறந்தன அப்படின்னு தான் சொல்லணும். பறந்தன சொல்லணுமாக்கா சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து அப்படின்றது ஒரு உயர்திணை குறிக்கும் ஒரு வினைமுற்று. அப்போ பறவைகள் பறந்தன அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து கால மரபு. நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லணுமாக்கா சொல்லக்கூடாது. நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லமானாக்கா தப்பு. நேற்று வந்தேன். ஸோ இந்த மாதிரி திணை, பால், இடம், அடுத்து வந்து காலம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளது மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஏன்னா இதை மட்டும் நான் அந்த வீடியோவில் இதை மட்டும் நான் வந்து சொல்லாத விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோன்றது நான் கொடுத்துன்றேன். இதில் மட்டும் இதில் வந்து இது மட்டும் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஸோ அப்போ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாக்கா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலுக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக வந்து நிறைய கொஸ்டின் வச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து தொடர் வகைகளில் செய்தி தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடர் இந்த மாதிரி வந்து தொடர் வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோ போடணும். அடுத்தது மரபு பொறுத்த வரைக்கும் வந்து திணை, பால், இடம், காலம் இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ யூனிட் 3ல மொத்தம் 3 டாபிக். ஆல்ரெடி நமக்கு பேலன்ஸ் வந்து 8 இருக்குது. அப்போ இதோட நமக்கு மொத்தம் 11 டாபிக்ன்றது பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்களாக போடுற மாதிரி தான் இருக்குமே. ஓகேங்களா? அடுத்து கலைச்சொற்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து சூப்பராக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? யூனிட் 4 கலைச்சொற்கள். அதே மாதிரி யூனிட் 6லேயுமே நமக்கு வந்து கலைச்சொற்கள் ரிலேட்டடாக டாபிக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு
இன்க்ளூடிங் கவர்மெண்ட் மெட்டீரியல் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராப்பராக முடித்து கொடுத்துட்டேன். அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு பேரா கொடுத்துருவாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றாங்களாம். அப்போது இது நான் உங்களுக்கு நடத்தணுமா அப்படின்னாக்கா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே நான் இந்த ஏரியாலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இதெல்லாம் வந்து நீங்களாகவே வந்து அந்த பேராவை படிக்க போகிறீங்க. அதுக்கு அந்த பேராவிலேருந்து தான் நமக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு 5 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா மொத்தம் இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டினில் இந்த பேரா கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறதுலேயே நமக்கு வந்து 5 கொஸ்டின்றது நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். அதனால் இது உங்களுக்கு வந்து நான் நடத்தணுமா அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் இருக்கும். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் நடத்தினாலே போதுன்ற அளவுக்கு இந்த டாபிக் வந்து போதுமானது சரிங்களா. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா மரபு தொடரின் பொருளறிதல். மரபு தொடரின் பொருளறிதல். அடுத்து வந்து பழமொழியோட பொருளறிதல். இது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து யூனிட் 5ல் பொறுத்த வரைக்கும் பேரா கொடுத்துட்டு கொஸ்டின்றது நீங்களே போட்டுடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு என்ன ஏதுன்றது நான் இது பண்ணிடலாம். அதனால் இந்த டாபிக்ன்றது நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதாவது டீச் பண்ண நெக்ஸ்ட் டாபிக் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இதில் இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்களாவே போட்டுடுவீங்க. அடுத்தது மரபு தொடரின் பொருளறிதல் பார்க்கணும். அடுத்து பழமொழியின் பொருளறிதல் சரிங்களா. அப்போ நம்ம வந்து யூனிட் 5ல் இந்த 2 டாபிக் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு 11 டாபிக். அப்போ இதை சேர்த்து நமக்கு மொத்தம் 13 டாபிக் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, அடுத்து யூனிட் 6. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அடுத்து வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த கலை சொற்கள்லேயே வந்து என்னவாயிடும், அடங்கிடும். ஓகேங்களா. ஸோ யூனிட் 6 வந்து ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து யூனிட் 7 அப்படின்றதுல இன்னும் நமக்கு திருக்குறள் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ திருக்குறளில் 9 அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது அவை அஞ்சாமை இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டேன் சரிங்களா ஆஃபீஸர். அவை அஞ்சாமை வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு ஒரு 11 அதிகாரம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் திருக்குறள் தொடர்பான வந்து மேற்கோள்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அதாவது மேற்கோள்னால் என்ன, திருக்குறள் பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா, திருவள்ளுவர் பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு மேற்கோள்கள் மட்டும் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ மொத்தம் வந்து 13 டாப்பிக்கு ப்ளஸ் வந்து திருக்குறளில் இன்னொரு 11 அதிகாரம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ஒரு டாப்பிக்னே வச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து 14 டாபிக் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ சிலபஸ் அப்படின்றதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் எல்லோ கலரில் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து முடித்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் நான் இன்னும் நடத்தாமல் இருக்கிறது எல்லாமே அதுவுமே ஈஸியாக நீங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற விஷயங்கள் தான். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நான் டீப்பாக சொல்லணுன்னாக்கா இந்த மரபு தொடர், பழமொழியின் பொருளறிதல் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதாவது வந்து கண்டிப்பாக இது சொல்லியே ஆகணுன்ற ஒரு டாப்பிக்கில் வர இது. மற்றது எல்லாமே நீங்களாவே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த திணை, பால், காலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மரபு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அடுத்து வந்து ஒரு தொடர் வந்து செய்தி தொடரா, கட்டளை தொடரா, உணர்ச்சி தொடரான்றது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. அடுத்தது கோடிட்டு இடம் பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்மளாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். எதிர்ச்சொல் அப்படின்றது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதாவது பிடிஎஃப்ன்றது நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ராப்பராக உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது சுரேஷ் அகாடமியோடைய தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த புக்கை ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 300+ பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். ஓகேங்களா. ஸோ இந்த சுரேஷ் புக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல், சுரேஷ் புக்கு, அடுத்தது வந்து நம்ம நடத்தி கொடுத்தது ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நடத்தின டாபிக் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருந்துருக்கும், கண்டென்ட்டு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மெட்டீரியல்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது.
அதில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ன இருக்குது என்ன ஏதுன்றது நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த எதிர்ச்சொல் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியலையும் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். அடுத்து சுரேஷ் புக்லேயுமே வந்து மொத்தமாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் வேணால் முடிஞ்சால் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எதிர்ச்சொல் டாபிக் மட்டும் என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இந்த குறில் நெடில் வேறுபாடு, 2 வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல், இதை பற்றிலாம் வந்து என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துடுறேன் ஓகேங்களா. அப்புறம் ஒரு சொல்லிற்கினியான வேறு சொல்லறிதல், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இது நமக்கு வந்து தமிழ் புக்கில் இருக்குது ஓகேங்களா. நியூ புக்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். செவன்த்து புக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து முடித்து கொடுத்துடலாம். ஸோ பெருசாக நான் உங்களுக்கு அதாவது ரொம்ப பேர்டனாக இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நடத்த வேண்டிய டாப்பிக்ன்றதுலாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நிறையா கண்டென்ட்லாம் இருக்க வேண்டிய எல்லாத்தையுமே சூப்பராக உங்களுக்கு இதுதான் டாபிக், இவ்வளோதான் விஷயம், இதுதான் நமக்கு வந்து ஸ்கூல் புக் டேட்டா, இதுதான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து வந்து சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதையும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் டேட்டா முடிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோன்றது. இந்த நம்ம என்ன நடத்தியிருக்கோம், தமிழ் என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ ஆஃபீஸர் ஓகேங்களா. ஓகே, இந்த 14 டாபிக் அப்படின்றது நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆஃபீஸர்.